இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்லவங்களுக்கும் என்னுடைய வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ தமிழ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். அது என்னென்னா, இபிஎஃப்பில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி ஏகப்பட்ட வீடியோஸ் இபிஎஃப்பை பற்றி நான் போட்டிருக்கேன். இது வரைக்குமே ஏகப்பட்ட வீடியோ இருக்குது. அதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் என்னென்னலாம் வரும், அது என்னெல்லாம் கிளைம் பண்ணுறது, எப்படிலாம் கிளைம் பண்ணணுன்ற எல்லா மேக்ஸிமம் கவர் பண்ணியிருப்பேன். அது எல்லாமே நீங்களும் பார்த்துருக்கீங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. இருந்தாலுமே அதுக்கப்புறமாவும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. என்னென்னா, அந்த இபிஎஃப்பில் நிறைய டவுட் உங்களுக்கு வருது. அதில் நீங்கள் நான் போட்ட வீடியோவில் இருக்கிறதையே டவுட்டாக கேட்குறீங்க. இருந்தாலுமே அதெல்லாம் நான் அப்பப்போ கமெண்ட்டில் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியல. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் இன்றைக்கி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எதை பற்றினா, A to Z உங்களுக்கு இபிஎஃப்பில் இருக்கிற டவுட்ஸு. நீங்கள் வேறு எந்த வீடியோவே பார்க்க தேவையில்லை. உங்களுக்கு இபிஎஃப்பில், அதாவது இபிஎஃப்ல இருக்கிற யூஏ நம்பர் ஆக்டிவேட் பண்ணுறதுலேருந்து கடைசியில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு உங்கள் அமௌண்ட் சேர்ற வரைக்கும் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும். உங்களுக்கு இருக்கிற டவுட் எல்லாமே கிளியர் ஆகிடும். அது என்னன்னா, நான் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். இந்த வீடியோவில் நான் எப்படிலாம் பண்ண போகிறேன், எப்படி கிளைம் பண்ணுறதுன்ற இந்த சிஸ்டமில் பண்ணுறதெல்லாம் காட்ட போகிறதில்ல. உங்களுக்கு மைண்டில் இருக்கிற டவுட்ஸை நான் கிளியர் பண்ண போகிறேன், அவ்வளவுதான். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால ஒரு பார்ட்டாக தான் பிரிச்சிருப்பேன். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது இபிஎஃப் உடைய டவுட்டில் ஃபர்ஸ்ட் பார்ட்டு. அதில் என்னால் முடிஞ்சது சில கவர் பண்ண போகிறேன் இன்றைக்கி டவுட்டெல்லாம். நெக்ஸ்ட் வீடியோலையும் அது மாதிரி கவர் பண்ணுவேன். ஸோ இது மாதிரி ஒரு 3 பார்ட்டாக போடலான்ற ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே சப்ஸ்கிரைபர் அவங்களுக்காக தான். அண்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கவங்க, இ சேவை மையம் வச்சுருக்கவங்க, அவங்களாம் ஒரு பிஸ்னஸாக இபிஎஃப்பை தெரியல, அது எப்படி கிளைம் பண்ணுறது கஸ்டமர்களுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா A to Z நான் இதில் கவர் பண்ண போகிறேன். ஸோ இது நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இதை பார்த்தாலே வேறு எந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருப்பீங்க, இல்லைனா வேலை செஞ்சு முடிச்சுட்ருப்பீங்க. உங்களுக்கு இபிஎஃப் பிடிச்சிருப்பாங்க, பிஎஃப் பிடிச்சிருப்பாங்க. அந்த அமௌண்ட் கிளைம் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம போடுறோம். அந்த அமௌண்ட் கிளைம் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றத நான் கிளியராக சொல்கிறேன், பார்த்துக்குங்க. யுஏஎன் அப்படின்ற ஒரு நம்பர். யுஏஎன் நம்பர் இல்லாமல் உங்களுக்கு பிஎஃப்பை கிளைம் பண்ண முடியாது. யுஏஎன் நம்பர்னா என்ன அப்படின்னா, யுஏஎன் நம்பர்ன்றது ஒரு கம்பெனியில் உங்களுடைய பிஎஃப் பிடிக்கிறதுக்காக கிரியேட் பண்ணுற ஒரு அக்கௌண்ட் நம்பர் தான் யூஏஎன் நம்பர். அந்த யூஏஎன் நம்பர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் சிஸ்டமில் லாகின் பண்ணி உங்களோட பிஎஃப்பை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபுல் அமௌண்ட்டை உங்களால் கிளைம் பண்ண முடியும். அதுக்கு யூஏஎன் நம்பர் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த யூஏஎன் நம்பர் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஹோம் பேஜில், அதாவது இபிஎஃப் உடைய ஹோம் பேஜில் சிஸ்டமில் போயிட்டு உங்களுடைய பிஎஃப் உடைய ஹோம் பேஜுக்கு போயிடுங்க. அதில் ஆன்லைன் கிளைம் தேர்டில் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும், யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டு கேட்கும், அந்த போர்ஷன் வந்துடும். அது கீழே பாருங்கள், நோன் யுவர் யூஏஎன் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய என்டையர் மொபைல் நம்பரும் கேட்கும். அந்த இடத்துல உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், அதாவது பிஎஃப்பில் அந்த போர்ட்டலில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க, அந்த நம்பரை அதில் டைப் பண்ணிவிட்டு கேப்ச்சா இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபி ஒன்று கேட்டிருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்லியாக இருக்கும். அதுக்கப்புறம் அது ஓகேன்ற ஒரு பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஓடிபியை அந்த இடத்துல டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபின்றதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் 1 by 1 ஃபில் பண்ணிவிடுங்க. நேமு, டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர்லாம் கேட்கும். அது எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு கடைசியில் உங்களுடைய யூஏஎன் நம்பருக்காக ஷோ மை யூஏஎன் நம்பர் அப்படின்றது கடைசியில் காட்டும். அதை நீங்கள் கடைசியாக கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூஏஎன் நம்பர் உங்களுடைய போர்ட்டலில் எந்த நம்பர் இருக்கோ அந்த யூஏஎன் நம்பர் அங்கே விசிபிள் ஆகும். அதுதான் உங்களுடைய யூஏஎன் நம்பர். அந்த யூஏஎன் நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இது போல் தான் யூஏஎன் நம்பரை நீங்கள் பார்த்துக்கணும். சப்போஸ் உங்களுக்கு யூஏஎன் நம்பர் தெரியலனா இது போல் ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம் யூஏஎன் நம்பரை. இப்படி தாங்க யூஏஎன் நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த யூஏஎன் நம்பர் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட்டு இந்த யூஏஎன் நம்பர் தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த யூஏஎன் நம்பர் உங்களுக்கு ஆக்டிவில் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். யூஏஎன் நம்பர் ஆக்டிவ்ல இருக்கா இல்லையான்றது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதே போர்ட்டலில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா மேலே யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். யூஏஎன் நம்பர் தான் உங்களோட யூசர் ஐடி. யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாமே உங்களுக்கு ஆக்டிவ் ஆனவங்களுக்கு பண்ணுறது. உங்களுக்கு ஆக்டிவ்ல இருக்கா இல்லை ஆக்டிவ்ல இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னாலே ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு
அதில் யூஏ நம்பர் பாஸ்வேர்ட்லாம் எதுவுமே போடாமல் கீழே ஃபர்கெட் பாஸ்வேர்டுன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா யூஏ நம்பர் கேட்கும். இந்த இடத்துல யூஏ நம்பரை டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த கேப்சா கீழே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சப்மிட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு காட்டுறது பாருங்கள், யூஏ நம்பர் இஸ் நாட் ஆக்டிவ் அப்படின்றது காட்டுது பாருங்கள். ஸோ உங்களோட யூஏ நம்பர் ஆக்டிவில் இருக்கா இல்லையான்றது இப்படி தான் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்படி தான் உங்களோட யூஏ நம்பர் ஆக்டிவில் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் பார்க்கணும். இப்போ உங்களோட யூஏ நம்பர் ஆக்டிவில் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அடுத்தது அப்படின்னா, யூஏ நம்பரை இமீடியட்டாக ஆக்டிவேட் பண்ணணும். இந்த யூஏ நம்பரை சில பேர் கம்பெனிலே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க, சில பேர் கம்பெனியில் ஆக்டிவேட் பண்ணியிருக்க மாட்டாங்க, யூஏ நம்பர் மட்டும் வச்சுருப்பாங்க. அவங்க யூஏ நம்பரை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, செல்ஃபோன்லேயே பண்ணிக்கலாம், இல்லை சிஸ்டமில் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த ஹோம் பேஜில் கீழே பாருங்கள், ஆக்டிவேட் யூஏ நம்பர்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களோட யூஏ நம்பரு, உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஸோ இதில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கிங்க. ஸோ இது எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் வீடியோ நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன் அதோட லிங்க்கு, அதை நீங்கள் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் யூஏ நம்பரை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க, பாஸ்வேர்டெலாம் கிரியேட் பண்ணிட்டீங்க. உங்களுடைய செல்ஃபோனில் இப்போ பாஸ்வேர்டு வந்திருக்கும், அதை நீங்கள் ரீசெட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாமே முடிச்சிட்டீங்க. இதில் இன்னொரு கேஸ் என்னென்னா, யூஏ நம்பரை ஏற்கனவே ஆக்டிவேஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா கம்பெனிலே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இவங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. பாஸ்வேர்டு வேறு யாராவது கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கலாம், கம்பெனிலே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கலாம். அது இவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அதனால நீங்கள் அந்த பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா, அந்த பாஸ்வேர்டு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அந்த பாஸ்வேர்டு எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்னா, அதே போர்ட்டலுக்குள்ளே போங்க. அதே மாதிரி நீங்கள் யூஏ நம்பர் ஆக்டிவேட்டியில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுப்பீங்க இல்லையா, அதே போல் யூஏ நம்பர் கீழே ஃபர்கெட் பாஸ்வேர்டு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி என்டர் யூஏ நம்பர் கொடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல கேப்சா கொடுங்க. அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய நேமு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர் இதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள் ஆஸ் பர் ஆதார் கார்டில் இருக்கா போல். நெக்ஸ்ட்டு வெரிஃபை கொடுங்க. அதுக்கப்புறம் கேப்சா கேட்கும், அந்த ஆதார் நம்பர் கேட்கும், அதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு செக் பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுங்க. இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக இது எல்லாமே பண்ணணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். இதோடைய ஃபுல் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன். அண்ட் நம்மளோட சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பேசிக்கான என்னென்ன பண்ணணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. யூஏ நம்பர்னா என்ன, யூஏ நம்பர் எப்படி உங்களோட யூஏ நம்பர் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. யூஏ நம்பர் ஆக்டிவேஷனில் இருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டீங்க. அப்படி இல்லைனா அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணுன்றதையும் பார்த்துட்டீங்க. பாஸ்வேர்டு தெரியலனா பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறதையும் பார்த்துட்டீங்க. இப்போ எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. ஓகேவா? இப்போ நீங்கள் லாகின் பண்ணணும். நீங்கள் யூஏ நம்பரை வச்சு பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணி உள்ளே போயிடுறீங்க. உள்ளே போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய ஒர்க் என்னென்னா, மேஜரான ஒர்க்கு ஃபஸ்ட்டு என்னென்னா கேஒய்சி. உங்களுடைய டாக்குமெண்ட் கேஒய்சி ஆகிருக்கா அப்படின்றது பார்க்கணும். அது எதுனா பேங்க் பாஸ்புக்கு கேஒய்சி ஆகிருக்கான்றது பார்க்கணும். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கேஒய்சி ஆகியிருக்கும். ஏன்னா ஆதார் கார்டு பேஸ் பண்ணி தான் இந்த பிஎஃப்ஏ ஆதார் கார்டு உங்களுடைய எம்ப்ளாயர், அதாவது உங்களுடைய கம்பெனி மூலியமாகவே ஆதார் கார்டை கேஒய்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஆதார் கார்டு கேஒய்சி ஆகியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு யூ நம்பர் ஆக்டிவேஷன் ஆகும். அதனால அதில் உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு 99% வாய்ப்புகள் இல்லை. ஸோ பேங்க் பாஸ்புக்கு தான் நீங்கள் கேஒய்சி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு, அதாவது உங்களுடைய சேலரி அக்கௌண்ட்டோ இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது பேங்க் அக்கௌண்ட்டோ, உங்களுக்கு இப்போதைக்கு எந்த அக்கௌண்ட்டில் பணம் வரந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் கேஒய்சி பண்ணணும். அந்த கேஒய்சி உங்கள் போர்ட்டலில் ஆகியிருக்கா இல்லையன்றது நீங்கள் பார்க்கணும். அதுக்கு நீங்கள் யூஏ நம்பர் பாஸ்வேர்டு போட்டு உள்ளே லாகின் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த ஹோம் பேஜில் பேங்க் அக்கௌண்ட் நம்பரில் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இருக்கா இல்லையன்றது பாருங்கள். அப்படி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் அதில் இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை கேஒய்சி பண்ணணும். நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுடைய ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். அதாவது உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆகிற பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேஒய்சி ஆகியிருக்கா இல்லையான்றதை நீங்கள் இதில் தான் பார்க்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஆகலை அப்படின்னா நாட் அவைலபிள்னு இருக்கும். அதுபோல் இருந்ததுன்னா நீங்கள் கேஒய்சி பண்ணி தான் ஆகணும். கேஒய்சி பண்ணால் மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் கேஒய்சி பண்ணுங்கள். அந்த கேஒய்சி எப்படி பண்ணணுன்ற ஃபுல் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன். அண்டு நம்மளோட சேனல்லையும் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்குங்க. பேங்க்குடைய புக்கை கேஒய்சி பண்ணியிருப்பீங்க. கேஒய்சி பண்ணதுக்கப்புறமா முடிஞ்சிச்சா அப்படின்னா இல்லை. கேஒய்சி நீங்கள் ரெக்வெஸ்ட் மட்டும்தான் ரைஸ் பண்ணியிருப்பீங்களே தவிர உங்களால் அப்ரூவல் பண்ண முடியாது. நீங்கள் கேஒய்சி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுடைய நீங்கள் வேலை செய்கிற எம்ப்ளாயர், நீங்கள் வேலை செய்கிற கம்பெனியில் போயிட்டு அப்ரூவல் வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா
ஜஸ்ட் ஒரு இன்ஃபார்ம் பண்ணணும். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு சேலரி போகிற டிபார்ட்மெண்ட்டில் இது போல் நான் கேஒய்சி பண்ணியிருக்கேன், அந்த கேஒய்சியை வந்து அப்ரூவல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கேஒய்சி வந்து அப்ரூவல் ஆகி வரும். அதர்வைஸ் அது பெண்டிங்கில் தான் இருக்கும். அது 1 or 2 வீக்ஸ்லேயே வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து 2 வீக்ஸ்லாம் போகிறது வாய்ப்பு இல்லை, 1 வீக்ல முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணணும், நீங்கள் சீக்கிரமாக சொன்னீங்கன்னா அது ஈஸியாக ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. அந்த அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் மறுபடியும் அந்த லாகின்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இல்லாமல் இருந்திருக்கோ அந்த இடத்துல பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் கொடுத்த கேஒய்சிக்கான அக்கௌண்ட் நம்பர் வந்து அதில் விசிபிள் ஆகும். அப்படி ஆகி இருந்ததுன்னா அடுத்தது உங்களுக்கு கேஒய்சி கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அது வரைக்கும் கேஒய்சி வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகலன்னு தான் அர்த்தம். கம்பெனியில் சொல்லி சீக்கிரமாக வந்து அதை கேஒய்சியை அப்ரூவல் பண்ண சொல்லுங்க. இதுதான் வந்து கரெக்டான ப்ராசஸ். இந்த இடத்துல சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், கம்பெனிலேயே சேலரி போடுறாங்க, அந்த அக்கௌண்ட் தான் இருக்கணுமா, இல்லை வந்து நான் வேற ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்கலாமா அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வேற அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்கலாம். நீங்கள் எப்பவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுற அக்கௌண்ட் நம்பர் கூட அதில் கொடுத்துக்கலாம். அதுக்கு அதே போல கேஒய்சி பண்ணணும். கேஒய்சி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஆஃபீஸில் சொல்லி அப்ரூவல் வாங்கிக்கணும். இவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ஸோ வேற எந்த பேங்க் வேணாலும் நீங்கள் அப்ரூவல் பண்ணிக்கலாம், கேஒய்சி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே கேஒய்சியில் சில பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கும், பேன் கார்டு கேஒய்சி பண்ணணுமா, பேன் கார்டை வந்து லிங்க் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. பேன் கார்டு வந்து லிங்க் பண்ணணுமா வேணாமா அப்படின்றது வந்து சில கேட்டகரிக்கு மட்டும்தான் லிங்க் பண்ணுற மாதிரி தேவைப்படும். அதாவது யாருக்கு அப்படின்னா நிறைய வருஷங்கள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு மோர் தென் 50,000 மேலே, ஐ மீன் 50,000 மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பேன் கார்டு கேஒய்சி பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா பேன் கார்டு கேஒய்சி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ணும்போது எந்த ஒரு டிடிஎஸ் ப்ராப்ளமும் வராது. இல்லைனா உங்களுக்கு வந்து எப்பவுமே கிளைம் பண்ணும்போதே ஒரு இன்டிமேஷன் சொல்லுவாங்க, பேன் கார்டு வந்து லிங்க் ஆகலை, நீங்கள் வந்து 15G அப்லோட் பண்ணணும், ஏன்னா உங்களோட அமௌண்ட் வந்து மோர் தென் 50,000 மேலே இருக்குன்ற ஒரு இன்டிமேஷன் வரும். அது வந்து மோர் தென் 50,000 இருக்கிறவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிடும் டிடிஎஸ். ஆனால் அதுக்குள்ளே உங்களோட அமௌண்ட் இருக்குது, உங்களுக்கு வந்து டிடிஎஸ் பிரச்சனைலாம் வராது அப்படின்ற பட்சத்தில், அதாவது 50,000 ரூபாய்க்குள்ள தான் இருக்குன்னா உங்களுக்கு டிடிஎஸ் பிரச்சனை வராது. அவங்களாம் வந்து பேன் கார்டு வந்து கேஒய்சி பண்ணணுன்ற நெசசரி இல்லை. ஆனால் அதிகமாக இருக்குது உங்களுக்கு அமௌண்ட்டு, அதனால கிளைம் பண்ணும்போது எங்கே டிடிஎஸ் பிடிச்சிருவாங்களோன்ற பயம் இருக்குன்னா நீங்கள் பேன் கார்டு கேஒய்சி பண்ணியே ஆகணும். ஆனால் பண்ணுறது 100% உங்களுக்கு சேஃப். அதாவது 50,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நீங்கள் பேன் கார்டை கண்டிப்பாக கேஒய்சி பண்ணுங்கள். அதே போல் தான் கேஒய்சி பண்ணிவிட்டு உங்களோட ஆஃபீஸில் சொல்லி நீங்கள் அப்ரூவல் வாங்கிக்கிங்க. அப்படி வாங்கிட்டீங்கன்னா மட்டும்தான் கேஒய்சி வந்து பெண்டிங் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு பேன் கார்டு நம்பர் அதில் விசிபிள் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் 15G ஃபார்ம் போட்டிங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கும். இது பேன் கார்டு பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு. எல்லாருமே பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ 50,000 ரூபாய்க்கு மேலே இருக்கவங்க பேன் கார்டு பண்ணிக்கிங்க. இப்போ நீங்கள் எல்லாமே பண்ணிட்டீங்க, கேஒய்சி பண்ணிட்டீங்க, பேன் கார்டு பண்ணிட்டீங்க, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேஒய்சி பண்ணிட்டீங்க. இப்போ கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னன்னா, இப்போ கிளைம் பண்ணுறது வந்து இன்னையோட முடிஞ்சிற விஷயம் கிடையாது. இன்னைக்கு கிளைம் பண்ணிட்டீங்க, அடுத்து வேற ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணீங்க. ஸோ உங்களுடைய பயணங்கள் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். ஆஃபீஸில் நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நீங்கள் வேற ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்பப்போ கிளைம் பண்ணுற சுச்சுவேஷன் ஏற்படும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, இ நாமினி உங்களுடைய ப்ரொஃபைலில் போயிட்டு இ நாமினி வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களான்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா இ நாமினின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நம்மளுக்கு அப்புறமா அந்த அமௌண்ட்டு யாருக்கு போகணும் அப்படின்ட்டு நீங்கள் தீர்மானிக்கிறது தான் இ நாமினி. உங்களுடைய வீட்டில் நீங்கள் இ நாமினியாக யாரை தரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேரையும் அவங்களோட ஃபோட்டோவையும் வச்சு நீங்கள் இ நாமினி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறமா உங்களுடைய அமௌண்ட்டு வேறு எங்கேயும் போகாமல் அவங்களுக்கு வந்து சேர்றதுக்கு தான் இ நாமினி போட சொல்கிறாங்க. ஸோ இது நிறைய பேர் போட மாட்டுறாங்க. இ நாமினி எதுக்கு, நம்ம அமௌண்ட்டை எடுத்துட்டு தானே போகிறோம் அப்படின்னு விட்டுறாங்க. ஆனால் அந்த தப்பை பண்ணாதீங்க. ஸோ இ நாமினேஷன் எல்லாருமே பண்ணி வச்சுக்கிங்க. அது என்றைக்காக இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு விஷயம்தான். ஸோ இ நாமினி மறக்காமல் எல்லாருமே வந்து போடுங்க. ஸோ இது வரைக்கும் இந்த பிஎஃப்ல பேசிக்காக இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த டவுட் எல்லாம் உங்கள் மைண்ட்ஸில் இருந்திருக்கலாம். சில பேர் கமெண்ட்லையும் கேட்டிருக்கீங்க. எனக்கு அந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடியல, ஏன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கேன்றதுக்காக தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பார்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டான இந்த வீடியோவில் வந்து இது வரைக்கும் போட்ட எல்லா டவுட்ஸும் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோ வந்து பார்ட் 2 வரும். அந்த பார்ட் 2ல வந்து ரிமைனிங் இருக்கிற எல்லா டவுட்டையும் வந்து அதில் நான் கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோவை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வர இந்த பார்ட் எல்லாம் வந்து நீங்கள் கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருக்க, ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் வந்து உங்களுக்கு பிஎஃப் பற்றின A to Z எல்லா டவுட்ஸும் வந்து கிளியர் ஆகும். அப்படியே இது போல் யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோவெல்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அந்த வீடியோ இதை விட ரொம்ப உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஏன்னா அதில் தான் மெயினான டவுட் எல்லாம் வந்து கவர் பண்ண போகிறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.